பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேட பாருங்க, இந்த பூமியிலே ஆதாமை தேவாதி தேவன் உண்டாக்கின பொழுது அவனை சகல நன்மையினால நிரப்பி இந்த பூமியில் அனுப்புனார். அவனுக்கு மரணமே இல்லை, சமாதானம், தேவனோடு நல்ல உறவு, ஐக்கியம், நித்தியமான ஆசீர்வாதத்தோட அதிகாரத்தோட ஆளுகையோட கர்த்தர் பூமியில் அனுப்புனார். ஆனால் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆதாம் இழந்து போனான். அவன் நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகமே பாவத்தையும் சாபத்தையும் அடைந்து அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒட்டுமொத்த உலகமே இழந்து போனது. அதனால தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அனுப்பப்பட்டார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி அவரை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தி அவர் மரித்து ஒட்டுமொத்த உலகம் இழந்த ஆசீர்வாதத்தை, அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அதனால இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஒருவேளை இதுவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், உள்ளத்தில் பலவிதமான கலக்கத்தோடு, போராட்டத்தோடு, வெறுமையோடு, பயத்தோடு ஒருவேளை இப்பொழுது நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வெறுமையை, பயத்தை நீக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்க அவர் வந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கர்த்தர் நீங்கள் இழந்து போன சகல நன்மையும் ஆண்டவர் திரும்ப தருவார். God bless you all.